எல்ஐசியில் 10 years அண்ட் above ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் குழந்தைகளுடைய படிப்பு முடிஞ்ச உடனே எடுக்கிற மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சிங்கிள் டைம்ல டெபாசிட் ஸ்கீம், பேங்க் டெபாசிட்ஸ் மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு போட முடியுமா, அல்லது 10 ஆண்டுகள் மினிமம் சைடில் போட முடியுமா, இல்லை ஒரு 6-7 ஆண்டுகள் எனக்கு தேவையான போது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. இது எல்லாம் அடங்கியது தான் ஒரு பிளான் நிவேஷ் பிளஸ். இதுல குறைந்தபட்சம் நம்மளுடைய முதலீடு 1,25,000 ரூபாய் கண்டிப்பா இருக்கணும். சிங்கிள் பிரீமியம் தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் மாதிரி பண்ணிட்டாலே போதுமானது. எந்த வருடத்தில் உங்களுக்கு தேவையோ, அந்த மெச்சூரிட்டி தேவையோ, அதற்கு தகுந்தால் போல் நீங்க டேர்மை செலக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 20 years செலக்ட் பண்ணலாம். பிறந்த குழந்தையிலிருந்து நீங்க பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டாலே போதுமானது. 70 வயது வரை இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல செய்யலாம். இந்த ஸ்கீம் பங்குச்சந்தை சார்ந்த திட்டம். பங்குச்சந்தைனாலே நமக்கு வந்து ஜெனரலா சார் அதுல ஏற்ற இறக்கம் இருக்குமே, பங்குச்சந்தைங்கிறது ரிஸ்க் ஆச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்டு. எஸ், ஐ அக்ரி. அதாவது இப்ப பேங்க் டெபாசிட், இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ், இது மாதிரி செக்யூர்டு சேவிங்ஸ், இப்ப நம்மகிட்டே கூட சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட், இதெல்லாம் செக்யூர்டு சேவிங்ஸ். கண்டிப்பா நம்ம குறித்த காலம் கழித்து நம்ம சொல்லக்கூடிய பணம் முழுமையாக 6% 6% கிடைக்கும், 5% 5% கிடைக்கும். அதை விட கூடுதலாக நமக்கு ஒரு ரிட்டர்ன் தேவை அப்படின்னு சொன்னா பங்குச்சந்தையை சார்ந்த முதலீடுகளில் செய்யும் போதுதான் நமக்கு வந்து கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட், கூடுதல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க ரிஸ்க் இருக்கா சார் அப்படின்னா, அதுக்கும் கஸ்டமருக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. இந்த நிவேஷ் பிளஸ் ஸ்கீம் எடுத்துக்குவோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு குறைந்தபட்சம் 1.25 லட்சம், மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல 4 விதமான ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஃபண்ட் டைப் வந்து 4 விதமான ஃபண்ட் டைப்ஸ். ஒன்னு growth ஃபண்ட் சார், அதாவது குறைந்தபட்சம் 20% மட்டும் டெட் ஃபண்ட்ஸ்ல, அதாவது சேஃபான ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி, டெட் ஃபண்ட்ஸ்னாக்க கடன் பத்திரங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது. 20% பண்ணிட்டு 80% 80% தொகையை பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் growth ஃபண்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்தபடியாக பேலன்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஃபண்ட் என்ன, கிட்டத்தட்ட 60-65% வரை ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 35% சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்டா வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது செக்யூர்டு ஃபண்ட்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% கண்டிப்பா ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கும், ஒரு 80% சேவிங்ஸ்ல இருக்கும், அதாவது சேஃப்டி ஃபண்ட்ல இருக்கும். 20% ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியாக பாண்ட் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாண்ட் ஃபண்ட்ல என்னன்னா, நீங்க கவலைப்படவே தேவை இருக்காது. உங்க பணம் பயங்கர சேஃபா இருக்கும். ஆல்மோஸ்ட் பேங்க்ல இருக்கிற மாதிரியே, பேங்க்ல என்ன வட்டி கிடைக்குதோ கிட்டத்தட்ட அதே வட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் சேம். பட் அட் சேம் டைம் இந்த பாண்ட் ஃபண்ட்ல ஒரு பைசா கூட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல போட மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேங்க் டெபாசிட்டுக்கு ஈக்குவலான ஸ்கீமே நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சேஃபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிவேஷ் பிளஸ்ல பாண்ட் ஃபண்ட்ல போடலாம். எனக்கு பேங்க் வட்டி வந்தா கூட போதுங்க, எனக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாங்கன்னு சொல்றவங்களுக்கு அதுல கொடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் சார்னா நீங்க செக்யூர் ஃபண்ட்ல கொடுக்கலாம். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் பேலன்ஸ் ஃபண்ட். ஃபுல்லா ரிஸ்க் எடுத்து நல்ல லாங் டேர்முக்கு போடுறாங்க, ஒரு 15 வருஷத்துக்கு 17 வருஷத்துக்கு லாங் டேர்ம்ல தான் போடுறாங்கன்னா தைரியமா நீங்க growth ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம்ல அந்த growth ஃபண்ட்ல 80% வரைக்கும் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட பேங்க்ல இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் 6% 6% இருக்கக்கூடிய நிலைமையில 2 டிஜிட் ரிட்டர்ன், 10%க்கு மேல நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஈக்விட்டி ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். சரி, வேற என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிவேஷ் பிளஸ்ல குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இடையில எடுக்க முடியுமா அப்படின்னா, முதல் 5 ஆண்டுகள் மட்டும் எடுக்க முடியாது. இட் இஸ் a லாக்கிங் பீரியட் டியூரேஷன். ஃபர்ஸ்ட் 5 years வந்து நீங்க எடுக்க முடியாது. 5 ஆண்டுகளுக்கு மேல எப்ப வேணாலும் உங்களுடைய பணத்தை பார்ஷியல் மீன்ஸ் ஒரு பகுதியாகவோ முழுமையாகவோ கூட நீங்க வித்ட்ரா பண்ணலாம். அதுதான் நிவேஷ் பிளஸ் பாலிசியில. இதுக்கு வந்து எந்த ஃபண்ட்ல போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுல வந்து நம்ம இந்த இடையில எடுக்கலாம் அப்படிங்கிறது, 5 வருஷத்துக்கு மேல இடையில வித்ட்ரா பண்ணலாங்கிறது ஒரு லிக்விடிட்டி, ஒரு அவசர தேவைக்கு அவர் பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த திட்டத்துல அருமையாக இருக்கிறது. 10 ஆண்டுகள் பணம் கட்டி முடிக்கிறாங்க. முடிஞ்சப்போ அன்னைக்கு என்ன ஃபண்ட் வேல்யூ டோட்டலா இருக்கோ அந்த வேல்யூ அவருக்கு மெச்சூரிட்டி வேல்யூவாக வாங்கிக் கொள்ள முடியும். இதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதனுடைய 1.25 மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வைக்கலாம், 2,50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கவர். இறப்பு ஏற்பட்டால் அந்த 2.5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இதுலயே இன்னொரு ஆப்ஷன் தராங்க,
இதே 2 லட்சம் ரூபாய் போடுறாரு. இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க்னா அவருக்கு 10 டைம்ஸ் கவரேஜ் வேணும்னு கேட்டாருன்னா, 10 மடங்கு கவரேஜ் வேணும்னு கேட்டாருன்னா 20 லட்சம் ரூபாய் கவரேஜ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாலிசி டியூரேஷன்ல இறப்பு ஏற்பட்டால் 20 லட்சமும் கிடைச்சிடும். இதுதான் நிவேஷ் பிளஸ்னுடைய விஷயம். ஸோ நண்பர்களே, இந்த நிவேஷ் பிளஸ் பாலிசியை பெருமளவிற்கு நாம விற்பனை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்ம எப்படி இதை கம்பேர் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இந்த லிக்விடிட்டி ஆஸ்பெக்ட்ல 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க இடையில பணத்தை வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சு போறப்ப நார்மல் ரெகுலர் பாலிசிகளாக இருந்தால் சரண்டர் வேல்யூ பெரிய அளவில் இருக்கும். இதுல 1 பைசா கூட சரண்டர் வேல்யூ கிடையாது. என்ன ஃபண்ட் வேல்யூ இருக்கோ அந்த ஃபண்ட் வேல்யூ அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா அடிப்படையிலுமே ஒரு மிகச்சிறந்த, அதே சமயத்துல கூடுதலான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத திட்டம் நிவேஷ் பிளஸ் திட்டம். இதை நீங்க பெரிய அளவுக்கு நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு விற்கலாம். நல்ல ஒரு திட்டம், கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க. லாங் டியூரேஷன்ல நீங்க இந்த பேலன்ஸ் ஃபண்டோ அல்லது குரோத் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லது ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். எல்ஐசியினுடைய பழைய பாலிசிகள் இருக்கக்கூடிய திட்டங்கள்ல வந்த லாபத்தை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 டிஜிட் ரிட்டர்ன், அதாவது 11%, 12%, 14% வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த திட்டத்தில் பெரிய அளவிலே நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க வாங்கலாம். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், இந்த 4 ஃபண்டுல ஒரு ஃபண்டை நீங்க செலக்ட் பண்றீங்க, பாலிசி எடுக்கும்போது இடையில மாற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா மாற்றலாம். சப்போஸ் மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, நான் இப்போ செக்யூர் ஃபண்ட்ல போட்டு வச்சிருக்கிறேன், சேஃப்டியா இருக்கட்டும் நினைச்சேன், இப்போ மார்க்கெட் ரொம்ப குறைஞ்சதுனால மாற்றலாமா, தாராளமாக மாற்றலாம். இத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஒரு வருடத்துக்கு 4 முறை ஃப்ரீயாவே ஃபண்ட் சுவிட்சுக்கு எல்ஐசி அனுமதிக்குது. இதுக்கும் நீங்க முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்ஐசி ஆபீஸ்ல கொண்டு போய் பாண்டை கொடுக்கணும் வைக்கணும், ஒன்றும் தேவையில்லை. இப்ப உங்களுக்கு நீங்களே உங்களுக்கான விஷயம் எல்லாமே உங்களுடைய கஸ்டமர் ஆப்லயே செஞ்சுக்கலாம். இதற்கு முகவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட. ஸோ இந்த ஃபண்ட் சுவிட்சிங் ஆப்ஷனையும் நீங்க மறந்துடக்கூடாது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நிறைவாக இந்த நிவேஷ் பிளஸ் பாலிசியில பாண்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன்ஸ், 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஸ்கீம் இன்றைக்கு 6 வருடங்கள் கழித்து 5 ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு. 2025, 26, 6 வருஷம்னு வச்சுக்கோங்க. 6 இயர்ஸ்ல 50% குரோத் ஆயிருக்கிறது கிட்டத்தட்ட பாண்ட் ஃபண்ட்ல. செக்யூர்ட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 75% குரோத் ஆயிருக்கும். பேலன்ஸ்டு ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கும். குரோத் ஃபண்டில் டபுளுக்கு மேலேயே கிட்டத்தட்ட 22 ரூபாய் என்ஏவி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த காலம் உங்களுடைய ஒரு கவனத்திற்கு, அதாவது பொதுவாக அந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுனாலும் கூட கம்பேரிசன்ங்கிறது நம்ம அதை வச்சு தான் பார்க்க முடியும். அதை வச்சு தான் இந்த இப்போ நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ். ஸோ பேலன்ஸ் ஃபண்டுங்கிறது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், அட் சேம் டைம் ரிட்டர்னும் நல்லபடியாக இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் உங்களுடைய உங்கள் தகவல்.